வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிறப்பு சிந்தனை உரையை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நம் எல்லோருக்கும் பரிச்சயமானவர். இந்த மன்றத்திலே கடந்த பல வருடங்களாக 4 வருடங்களாக சிறப்பு சிந்தனை உரை, தொடர் சிந்தனை உரைகளாக பல சிந்தனை உரைகளை ஐயா நமக்கு வழங்கி வருகின்றார்கள். 35 வருடங்களுக்கு மேலாக வேதாத்திரியத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வேதாத்திரிய ஆய்விலே தன்னை ஆழமாக ஈடுபடுத்தி கொண்டவர் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். அவர்கள் எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் என்ற இந்த புதிய தொடர்ச்சிந்தனை உரையை நமது மன்றத்திலே ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த தொடர்ச்சிந்தனை உரையின் பாகம் 4 என்று இப்பொழுது இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரிய மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 4ஆம் பாகத்திலே இன்றைக்கு மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளோம். சென்ற அமர்விலே மகர்ஷியின் ஒரு அற்புதமான கவியை சொல்லி முடித்தோம். அதனுடைய விளக்கத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். பேதித்த அண்டங்கள் உயிர்கட்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார், சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே. மிக அற்புதமான கவிதை. வேதத்தை யான் படித்ததில்லை. இப்போ வேதம் என்ற சொல்லுக்கு பொதுவாக மக்கள் கொண்டுள்ள கருத்து என்ன என்றால், 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வன. ஆனால் பகவத்கீதையிலே அற்புதமான ஒரு ஸ்லோகம் உண்டு. யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்ற அற்புதமான ஒரு ஸ்லோகம். யாண்டும் நிறைந்துள்ள வேதம். இப்போ ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்கள் எல்லாம் ஒரு நூல் என்ற எல்லைக்குள், ஒரு அலமாரியில், ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். யாண்டும் நிறைந்திருக்கின்றது என்றால் அது இந்த வேதங்கள் என்ற எழுத்துக்கள் அல்ல. பிறகு என்ன பொருள் என்றால், யாண்டும் நிறைந்துள்ள வேதம், எங்கும் நிறைந்திருப்பது.
இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருப்பது இறை துகள் என்ற வேதம். யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றது. யக்ஞம் என்றால் இயக்கம். அப்ப வேதங்கள் இயக்கங்களில் இருக்கின்றன என்றால் இருப்பில் இருந்து தோன்றிய இயக்கம். இவற்றை பற்றிய ரகசியார்த்தங்களை விளக்க வந்தவை தான் ரிக், யஜுர், சாம. இந்த 3 வேதங்களும் இந்த படைப்பின் ரகசியத்தை பேசுகின்றன. மறைபொருளாகிய வேத நாயகனாகிய இறை தத்துவத்தை பற்றி பேசுவதனால் அதே சொல்லை வேதம் என்றும் மறை என்றும், அதை தாங்கி வந்திருக்கின்ற நூல்களுக்கும் அதே பெயரை கொண்டார்கள். மற்றபடி வேதம் என்பது வெறும் புத்தகங்கள் அல்ல. அது மூலப்பொருளே எழுச்சி பெற்று இயக்கமாக வந்த பரிணாமத்தை சொல்ல வந்தவை. இந்த வேதம் எப்படிப்பட்டது என்பதை சைவ சித்தாந்தத்திலே திருவிளையாடல் புராணம் ஒரு திரைப்படம் கூட பார்த்தோமே. முருகன் மாம்பழத்திற்காக சண்டை போட்ட ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு நாள் நாரதர் வர்றாரு. ஒரு மாம்பழத்தை, இது ஞானப்பழம், இதை தகுதி உள்ளவர்கள் உண்ண வேண்டும் என்பதனால் உங்களுக்கு தர வந்தேன் என்று சிவனிடத்தில் சொல்வார். சிவன் சொல்லுவார், வயசான நாம சாப்பிட்டு என்ன ஆக போறது, அடுத்த தலைமுறை அவர்களுக்கு தந்தா பயனாக இருக்குமே. சரி, இது ஆளுக்கு பதியை கொடுத்தலான்னு சொன்னா, இல்ல அது முழுசாதான் சாப்பிடணும் என்பார் நாரதர். இல்ல என்ன கருத்து என்றால், ஏன் ஞானப்பழத்தை பங்குபடக்கூடாது? இப்ப பாமரர்கள், படிக்காதவங்க, பள்ளிக்கு சென்றால் படிச்சவருங்க அப்படிம்பார். அதுல பேதம். ஹைஸ்கூல் படிச்சவரு, டிகிரி படிச்சவரு, பிஜி படிச்சவரு என்று பேதங்கள் உண்டு. ஆனா எல்லோருக்கும் படித்தவர்கள் தான் பேர். பாமரர்கள் படித்தவர்கள். ஆனா ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இப்பதான் கால் ஞானம் பெற்றிருக்காருங்க, இவருக்கு அரை ஞானம் வந்துருச்சு, இவருக்கு முக்கால் ஞானம் வந்துருச்சு, இவர் முழு ஞானி அப்படின்னு தரம் பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது. ஞானம் ஒன்றுதான், அது முழுமைதான். ஏனென்றால் முழுமை பொருளை அறிந்தால்தான் ஞானம் என்றே பெயர். அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அதனால் அது முழுமையாகத்தான் உணர முடியும், அதுல பின்னமாக உணர முடியாது. அந்த கருத்து இதுல வச்சாங்களா? சரி, இப்ப போட்டி. இந்த ஞானம் என்பது என்ன என்றால் மூலத்தை அறியணும். மூலம் எங்கே இருக்கு? உலகமாக இருக்குது, காந்தமாக இருக்கிறது, பிரம்மமாக சுத்த வெளியாக இருக்கிறது. அப்போ 2 நிலைகளிலே, ஒன்று மூலப்பொருள், அதாவது கிராவிட்டி அல்லது ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இன்னொன்று இவற்றால் ஆன இந்த பிரபஞ்சம். அப்ப 2ஐயும் யார் அறிகிறார்களோ அவர்களே இந்த பழத்தை பெறுவதற்கான தகுதி உள்ளவர்கள். யார் இந்த உலகத்தை முதலில் வலம் வருகிறார்களோ. சரி, வேக வாகனம் இருக்குது முருகனுக்கு, மயில் வாகனம் பிரபஞ்சம். உடனே பிரபஞ்சத்தை சுற்றி வர மயில் வாகனத்துல கிளம்பிட்டார். இவருக்கு மூஞ்சூர் வாகனம். எப்படி போட்டி போட முடியும்? முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி போட்ட கதை தான். சரி, பார்த்தார், எது மூலப்பொருள்? நான் விண்ணுக்கு நாயகன், விண்ணிலிருந்து மற்ற 4 பூதங்கள் வந்தது. சரி, தம்பியோ காந்தத்துக்கு நாயகன், காந்தமோ எல்லாமாக இருக்குது. அப்போ எப்படி பஞ்சபோத நாயகன் ஆகிய கணபதி காந்த தெரிய முடியும்? ஆனால் விண்ணுக்கு உட்பொருள் என்ன? இருப்பு, இயக்கம் என்ற
இருமைத்தன்மை உள்ள இறை துகள்கள். இருப்பு சிவம். எழுச்சி பெற்ற இறை துகள் சக்தி. சிவத்திலிருந்து சக்தி பிறந்தது. சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் அணுக்களின் கூட்டு எல்லாமே. அப்போ இந்த இருப்பு இயக்கத்தை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகத்தான் அர்த்தம் என்று தாய் தந்தை சுற்றி வந்து ஞானம் பெற்றதாக விநாயகர் ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப முருகர் சுத்திட்டு வர்றார். அந்த பார்த்தோன்னே சரியான கோபம் வந்துச்சு. இப்படி ஒரு டிராமா போடணுமா ஒரு ஆஃப்டர் ஆல் மாம்பழத்துக்காக அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டார். எங்கே போனாரு? பழனி மலைக்கு வந்து உட்கார்ந்தார். ஔவையார் வர்றார். முருகா, உனக்கு எதுக்கப்பா ஞானப்பழம்? நீயே ஞானப்பழம், உனக்கு எதுக்கு இன்னொரு ஞானம்? ஞானத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜோ இல்ல பிரிமினரி ஸ்டேஜ், ஹையர் ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. ஞானம் தான், அது ஒண்ணுதான். அதனால் நீயே ஞானத்திற்கு மூலப்பொருள், உனக்கு எதுக்கு இன்னொரு ஞானம்? அதனால விநாயகர் கொடுத்தாங்க. ஏன்னா விநாயகனுக்கு காந்தத்தை பற்றிய ஞானம் கிடையாது. அது பஞ்சபத தத்துவம், நீயோ உயிர் தத்துவம், ஜீவ தத்துவம். அதனால் இல்லாதவனுக்கு தான் ஞானம் வேணும். நீ ஏற்கனவே நீ ஞானி, உனக்கு எதுக்கு இன்னொரு ஞானம் என்று ஔவையார் வந்து சமாதானப்படுத்துறதாக கதை. சரி, இப்போ சித்தாந்தம் வேதாந்தம் என்று ரெண்டு உண்டு. இறைவனை அறிவக்கூடிய வகைகளிலே 4 அந்தங்கள் பேசப்படும். வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், கலாந்தம் என்று 5 அந்தங்கள் பேசப்படும். இப்போ வேதாந்தம் என்பது என்ன? வேதத்துக்கு அந்தமாகிய நாயகனை கண்டு வேத நாயகனாக அறிந்ததனால் வேதாந்தியாக முருகன் வெற்றி பெறுகிறான். சித்தம் என்ற உயிர், சித்தம் என்ற அணு, சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டு சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றான். ஸோ 2 பேருக்கும் தோல்வி கிடையாது. சித்தத்துக்கு அந்தமாக சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றான். வேதத்துக்கு அந்தமாகிய வேத நாயகனை உணர்ந்து வேதாந்தியாக முருகன் வெற்றி பெற்றான். இந்த 2ஐயும் அறிந்தவர்கள் மக்களுக்கு விளக்குகின்ற முறை இருக்கே, அந்த விளக்கி சொல்வதிலே ஒரு சுகம் உண்டு. ஆத்மாவை பரமாத்மா பற்றி பேசுவதிலே, சிந்திப்பதிலே, படிப்பதிலே, கேட்பதிலே ஒரு சுகம் உண்டு. ஏன் அந்த சுகம்? ஒன்னும் இல்லை, ராமாயணம் காலங்காலமா பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சீரியல்ல புதுசா ராமாயணம் போட்ட மறுபடியும் பார்க்கிறோம்ல, என்ன சஸ்பென்ஸ் அதுல? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதாபாத்திரங்கள், தெரிஞ்ச நிகழ்ச்சிகள் தான். ஆனால் ஏன் பார்க்கிறோம் என்றால், இது ஆத்மாவை பற்றிய செய்தி என்பதனால் இந்த உடலுக்கும் உயிருக்கும் மூலமானது ஆத்மா தானே. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்த நிலை, அது ஆத்மாவின் பிறப்பு. 2 வகை தாய் தந்தை, அவருடைய 7-14 தலைமுறைகளின் பதிவுகளை சுமந்து கொண்டு உருவானது தானே புதிய ஒரு ஆத்மா சிசுவாக. அதனால் இந்த ஆத்மா தன்னை பற்றிய செய்திகள் என்றால் அது மற்ற வேலைகளெல்லாம் விட்டுட்டு லயம் ஆகிடும். எல்லாருக்குமே ஆகுதுன்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? அப்ப யார் ஆத்மாவை பற்றிய தேடலிலே சிந்தனை வருகிறதோ அந்த தலைமுறையிலே தான் அவர்களுக்கு ஆத்மாவை பற்றிய தேடலும் நாட்டமும் உருவாகும். அதற்கு கீழ் உள்ள நிலைகள் எல்லாம் அது அன்னமய மனோமய கோஷம். அவ்வளோ சீக்கிரமா ஞானத்தை பற்றிலாம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கோயில் குளம் சுத்துறது, ஊர் சுத்துறது இப்படிதான் பிடிக்குமே தவிர தனியா இருந்து தனக்குள் தன்னை தேடுகின்ற பயிற்சிகள்லாம் அவங்க ஒத்து போக மாட்டாங்க. இதெல்லாம் கர்மத்தினுடைய தாக்கம், பதிவுகளின் தாக்கம். அதனால் இந்த போதனை செய்வதிலே ஒரு சுகம் உண்டு, போதாந்தம். 2வது நாதாந்தம். நாதம் என்றால் ஓசை என்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? 2 கருத்து உண்டுங்க. நாதம் என்பது பெண் உயிர் சக்திக்கு நாதம் சொல்லுவாங்க, ஆண் உயிர் சக்திக்கு
விந்துன்னு சொல்லுவாங்க. இந்த விந்தும் நாதமும் கலந்த நிலை யாரு? இறைநிலை தான். அப்ப நாத விந்து கலந்த ஆதி கலாதி, நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம. வேத மந்திர, வேதம் காந்த நிலை, மந்திரம் ஓசையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளிநிலை. அப்போ வேத மந்திர ஸ்வரூபாய, வேதமாகவும் நீயேதான், ஓசையாகவும் நீயேதான். அதை உணர்ந்து பயன் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம. அப்படி கலைகள் மூலமாக, இசைக்கலை, நாட்டியக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, அதாவது எந்த கோவில்களிலே சிற்பக்கலை சிறப்பாக அதிகமாக இருக்கிறதோ அந்த கோவில் வாசலிலேயே கர்ப்பகிரகம் தான். அந்த கோவில் வாசலே கர்ப்பகிரகம் தான். ஏன் அப்படின்னா, அவ்வளவு நுணுக்கமான சிற்பத்தை செதுக்குகின்ற போது அந்த சிற்பியின் மனம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓசோ சொல்லுவார், ஒரு மேல்நாட்டு நடன கலைஞர், அவர் நடனம் ஆடுகின்ற போது அந்த கவியிலே மரத்தில் இருந்து உதிர்ந்த ஒரு இலை அப்படியே தவழ்ந்து வருவது போல அப்படின்னு ஒரு காட்சி ஒரு விளக்கம் வரும். அந்த சமயத்துல அவர் தானாக அப்படியே மிதந்து கீழே வருவார். அப்போ பல பேர் கேட்கிறாங்க, எப்படி அந்த குறிப்பிட்ட காட்சி வர்ற போது அப்படியே இலையோடு இலையாக நீங்க அப்படியே பறந்து வரீங்களே, மிதந்து வரீங்களே, எப்படி சாத்தியம்? எனக்கு தெரியாது, நான் அந்த பாத்திரமாக மாறி போகிறேன், என்ன நடந்து எனக்கு தெரியாதுங்கிறார் அந்த கலைஞர். அப்ப எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவது மனம். அப்ப அந்த சருகை நினைக்கின்ற போது சருகாக மாறிவிடுகின்றார். அப்போ உடல் எடை தானாகவே பிரபஞ்சத்தோடு கலந்து எடை குறைந்து போகும். இதெல்லாம் கலாந்தம். அப்ப கலைகள் மூலமாக இறைவனை அடைய முடியும். சுப்புலட்சுமி அம்மா எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாடும்போது அவங்க முகத்தை பாருங்க, என்ன ஒரு தெய்வீகம்னு தெரியும். இந்த சாமியார்களுக்கு கூட அந்த தெய்வீகம் இருக்காது. எல்லாம் காஸ்டியூம் மாத்தினீங்கன்னா சில பேர் ரவுடி மாதிரி கூட தெரியுவாங்க. ஆனா அந்த அம்மா பாடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த முகத்தில் தெய்வீகம் இருக்கும். தெய்வத்தை யாரும் நேர பார்க்க முடியாது இல்லையா? இது போன்ற முகங்களிலே பாவங்களிலே பார்க்கலாம். அப்படி கலாந்தம். இப்படி சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், இந்த 5 வகையில இறைவனை அடைய முடியும் என்பதனால தான் நீங்க திருவாசகம் எல்லாம் என்ன அதுல இருக்கு? இறைவனை பற்றிய புகழ் பாடுவதுதான். அதே போல திருக்குரான், அதுவும் இறைவனை பற்றிய புகழ் பாடுவதுதான். சில மொழிகள் இசை வடிவமாகவே இருக்கும். அது சிறிய உச்சரித்தம்னு சொன்னா இசையாகவே இருக்கும். அதுல உள்ளது அரபு மொழியும், சம்ஸ்கிருத மொழியும், தெலுங்கு மொழியும். அதை பேசும்போதே ரிதமிக்கா ஒரு பாடல் போலவே இருக்கும். சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேர்த்து, இல்லைங்களா? அப்படி எல்லாமே அந்த இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்கள். எதிலையுமே ஒழுக்கத்தை பின்பற்றி யாருக்கும் துன்பம் தராமல் வாழ்ந்தால் அதுவே நமக்கு ஞானத்தை ஏற்றி தரும். இதை மகாபாரதத்துல விஸ்வரூப தரிசனம், முதல் தரிசனம் அயோக்கியனுக்கு தான். யாரு? துரியோதனனுக்கு. அவன் தான் முதல் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தான். அதன் நோக்கம் என்ன என்றால், இறை நீதி ஒன்று உண்டு என்பதை தெரிவித்து பயமுறுத்துகின்ற பய பக்தியை காட்டுவது. இரண்டாவது, சகாதேவனுக்கு கிடைத்த விஸ்வரூபம். அது ஞானத்தின் உச்சமாக
ஞான நிலையில உள்ளவர்களுக்கு இறைவனே தன்னை மனமோந்து காட்டிக்கொள்ளக்கூடிய விஸ்வரூப தரிசனம். உன்னை நீதான் உணரானின் வடிவம் தன்னை காட்டு, கலைந்திடுவல் யான் என்றான் சகாதேவன். மாயவனும் அன்பன் மனமறிவான், கட்டுக என்று ஆய வடிவு 10,000 கொண்டான். சகாதேவனோ தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்தே சிக்கனவை பெற்றுவிட்டான். எவ்வுலகும் தாய அடியினைகள் தன் கருத்தினால் பிணித்தான். எவ்வுலகும் தாய அடியினைகள், இந்த உலகமாக உலகத்திற்கு அப்பால் சுத்த வெளியாக எங்கும் நிறைந்திருக்கின்ற சுத்த வெளி தன் கைகளால் பிடிக்கல, கருத்தினால் பிடித்தான், எண்ணத்தால் மனதால் அறிவால் பற்றினான். அவருக்கு கிடைத்தது 2வது விஸ்வரூப தரிசனம். பக்தியின் முழு நம்பிக்கை பயபக்தி கிடையாது, ஒரு தெளிவான பக்தி, சிநேக பக்தி. யாரு? அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள பக்தி ஒரு சிநேக பக்தி. அதிலே உள்ளவனுக்கு நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் என்ற அவனுடைய குழப்பத்தை நீக்குவதற்காக காட்டியது ஒரு விஸ்வரூப தரிசனம். இது 3ல 3 வகை இருக்கு. 4வது வகை கர்ணனுக்கு தந்த ஒரு முழுமையான சிறப்பான அற்புதமான விஸ்வரூப தரிசனம். அதை கண்ணன்ற கதாபாத்திர சொல்றான். விஸ்வரூப தரிசனத்தை காட்டிட்டு, கர்ணா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், எது கேட்டாலும் கொடுப்பேன் என்றான். இப்ப கர்ணன் கெட்டவன் அப்படின்னா துரியோதனை ஜெயிக்கணும் வரம் கேட்டிருந்தா கதையினர் கேட்டிருந்தா கொடுத்துதானே ஆகணும். துரியோதனை ஜெயிக்கணும் கேட்டுக்கலாம் இல்லையா? கேட்கல. சரி, தனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டானா? அதுவும் கேட்கல. எதையாவது கேளு அப்படின்ற போது, ஒருவேளை மீண்டும் நான் பிறக்க நேர்ந்தால் இல்லை என்று யாசிப்பவருக்கு இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும். பணம் வேணும் கேட்கல, மனம் வேணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுக்கு முன்னாடி சொல்லுவான், என்ன வேணும் கிருஷ்ணா? உன்னை அறிவதற்கு காண்பதற்கு அவங்கவுங்க படாத படுறாங்க. பல பேர் கோயிலை சுத்தி சுத்தி உழுந்து கும்பிடுறாங்க. இன்னும் பல பேர் வேத உபன்யாசங்களை கேட்டு படிச்சுக்கிட்டு அப்படி முயற்சி பண்றாங்க. இன்னும் சில பேர் தவம் தியானம் என்று உள்நோக்கி பயிற்சிகளை செய்துட்டு அவஸ்தப்படுறாங்க. இதுல எதுவுமே நான் செய்ததில்லை. அப்படி இருந்தும் எனக்கு உன்னுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு, இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் கிருஷ்ணா என்பான். நான் நிறைவாகவே சாகிறேன், எனக்கு ஒரு வரம் வேண்டாம் சொல்லுவான். அப்படி ஒன்றுமே தேவையில்லை, ஒழுக்கம் இருந்தால் போதும், அதுவே இறைவனை கொண்டு சேர்த்து விடும். நான் பல முறை விமர்சிப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒழுக்கம் இல்லாத பக்தி மார்க்கம். அதைத்தான் விமர்சனம் செய்யறமே தவிர பக்தியை நாம் விமர்சனம் செய்வதே கிடையாது. ஒழுக்கம் இருந்தால் போதும். அப்படி இந்த வேதம் என்ற சொல் இறைநிலை உணரக்கூடிய அற்புதமான ஒரு சொல். அதை படிச்சுதான் புரிஞ்சுக்கணுமா? இப்ப கர்ணன் சொன்னது போல அவன் எதையுமே படிக்கல, வணக்கம் அதுல ஒன்றும் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்மயோகம். யார் துன்பத்திற்கு என்று வந்தாலும் அவன் துன்பத்தை நீக்குவது என்னுடைய கடமை என்று ஏற்றுக்கொண்ட கர்மயோக வாழ்க்கை நெறி. ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு என்ற அந்த தொண்டு வாழ்க்கையிலே நிறைய பெற்றவன் கர்ணன். கிடைச்சதில்லை விஸ்வரூப தரிசனம். அது போல சாமி சொல்றாங்க, வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வேதத்துக்கு உட்பொருள் என்ன? வேதம் இறைத்துகள். இறைத்துகள் உட்பொருள் மையத்தில் உள்ள சிறு துகள், சுத்தவெளியின் பின்னப்பட்ட சிறு துகள். அதே போலத்தானே நம்முடைய ஆத்மா என்பதிலேயும் மையத்தில் உள்ள சிறு துகள் என்பது சுத்தவெளியின் பின்னம் தானே, பூஜ்யம். அந்த சுத்தவெளியின் பின்னப்பட்ட ஆற்றல் சுழல்கின்ற போது 1 முதல் 40 அலை வரைக்கும் போகுது. 1 to 3 இறை துகள் நிலை, 4 to 7 வின் பிரபஞ்ச நிலை, 8 to 13 பரமாத்ம நிலை,
உணர்நிலை, 14 முதல் 40 ஜீவாத்மா நிலை, அனுபவங்கள் பதிந்த நிலை. எனவே நமக்குள்ளேயே இறைவன் அறியலாமே. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. எங்க போய் கடவுளை தேடுற? உள்ளம் பெருங்கோவில், உன்னுடம்பு ஆலயம். தெரியாதவங்களுக்கு அது. தெரிந்துவிட்டால் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. எங்கேயும் போய் சுத்த வேண்டியதில்லை. தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. கொண்டு வந்த குப்பைகள் எல்லாம் சுத்தப்படுத்துறது தான் வேலை. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது விழுந்த பெண்ணே. மறக்காம இருந்தா போதும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையின் பயன். அதனால் வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை. யார்கிட்ட போய் நிரூபிக்க முடியும் சொல்லுங்க? ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் நடந்தது என்று சாதிக்கிறாங்க. இது நடந்ததான் யார் ப்ரூஃப் பண்ண முடியும்? நடக்கலன்னு யார் ப்ரூஃப் பண்ண முடியும்? ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும். ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும். எழுதிய ஞானிக்கும் தெரியும், அதை புரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட ஞானிக்கும் தெரியும். அப்ப எழுதிய ஞானிக்கு என்ன தெரியும்? இது மக்கள் ஒழுக்கமாக துன்பமின்றி வாழ்வதற்கான வாழ்க்கை முறை. இது ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் இந்துக்களுடைய இதிகாசம் அல்ல, உலக மக்களின் பொது சொத்து. அது அர்த்தம் புரியவில்லை, இதெல்லாம் எங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்குன்னு பிரிச்சுக்கிறாங்க. எந்த கடவுளை யாருக்கு பாகம் போறது சொல்லுங்க? சுத்தவெளி என்றாலும், பரம்பொருள் என்றாலும், அல்லாஹ் என்றாலும், பிதா என்றாலும் ஒரே இடத்துக்கு பல பேர் பேர்கள், அவ்வளவுதான். எனக்கு சொந்தம் சுத்தவெளி எடுத்துட்டாக்க அடுத்தவங்களுக்கு எங்க போறது? எல்லாருக்குள்ளேயும் அதே இறைவன் தான் இருக்கிறான். அப்ப வேறு வேறு பெயர்களுக்கு நம்புவதற்கான காரணம் என்ன என்றால், போதிக்கப்பட்ட ஒரு கள்ளத்தனம், நம்புகின்ற முட்டாள்தனம். இது ரெண்டும் நீங்கி போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உலகத்தில் மதங்களே இருக்காது. அதனால் இது யார்ட்டையும் போய் வாதம் செய்து ப்ரூஃப் பண்ண முடியாது, இல்லைன்னு முடியாது. அதனால் வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை. வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்த முட்டாள் ஒரு மேதாவி சொல்லிட்டார். அவரை வச்சு 60 வருஷம் ஓட்டி வச்சு இன்னும் ஓட்டு பார்க்குறாங்க. கடவுள் உண்டு, ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டே பல பேர் வைத்த கழுவுறாங்க வச்சுங்களேன். இந்த ரெண்டையும் நம்புவதற்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். உலகம் முழுவதும் எல்லா மதங்களிலும் மூட நம்பிக்கை எல்லா இடத்துலயும் உண்டு. இதை நம்புவதற்கும் மாற்று கருத்து சொல்வதற்கு என்ன வேணுங்க? கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். சொன்னதை திருப்பி சொல்லக்கூடிய கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். கடவுள் உண்டு, நம்பினா நான் ஆஸ்திகன். ஆமா, நான் ஆஸ்திகன், கடவுளை நம்புகிறேன். பாத்தியா? அவர் சொன்னாரு, நீங்க பாத்தீங்களா? அவர் சொன்னாரு, நீங்க பாத்தீங்களா? எல்லாரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. கடவுள் இல்லை, முட்டாள். எப்படி ப்ரூவ் பண்ணீங்க கடவுள் இல்லைன்னு? சனாதன தர்மத்தை வேரோடு டெங்கு மாதிரி கிழிச்சிருவான்னாரு ஒருத்தர். நீங்களே சனாதனம் தாப்பா. பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சனாதனி தான், விதிவிலக்கே கிடையாது. எல்லாரும் சனாதனிகள் தான். 820 கோடி மக்களும் சனாதனிகள் தான். அப்போ கடவுள் உண்டு என்று நம்புவதற்கும் இல்லை என்று மறுப்பதற்கும் கிளிப்பிள்ளை அறிவு இருந்தால் போதும். சொல்வதை திருப்பி சொல்கின்ற கிளிப்பிள்ளை அறிவு போதும். ஆனால் உண்டு என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும், இல்லை என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும் தெளிந்த அறிவும் ஆராய்ச்சியும் சுய அனுபவமும் வேண்டும். சுய அனுபவம் தான்
மிகப்பெரிய ஆசான். அது இல்லை என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே இறை தத்துவத்தை அனுபவத்தில் உணர்ந்து தெளிந்த ஞானிகள், அப்படி ஒருத்தர் சொல்றார். யாரு? மகாகவி பாரதியார். இந்த ராமாயணத்துக்கு ஒரு பேர 4 வரி கொடுத்தாரு, மகாபாரத்துக்கு ஒரு 4 வரி கொடுத்தாரு, கந்த புராணத்தை பேசல. அடுத்த 4 வரியில நீதி சொல்றார். கவிதை மிக நலதேனும், அக்கதைகள் பொய் என்று தெளிவுற கண்டோம், புவிதனில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டு கதைகள் அவையாம். சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட், சந்தேகத்துக்கு இடமில்லாம சொல்லிட்டார். கவிதை மிக நலதேனும், கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் என்ன அற்புதம். நேற்றைக்கு பேசினமே திரௌபதியுடைய அந்த சபை நிகழ்வு, ஒரு காட்சிக்குள் எத்தனை தத்துவங்கள். அதெல்லாம் விலைக்கு சொல்வதற்கே ஆனந்தமா இருக்கும், நேரம் போறதே தெரியாது. அப்ப அதெல்லாம் ரசிக்க ரசிக்க ஒரு பேரின்பம் இருக்கு இல்லையா? கவிதை மிக நலதேனும், அக்கதைகள் போய் என்று தெளிவுற கண்டோம். சரி, எதுக்கு பின்ன இவர் இப்படி ஒரு கற்பனை கதையில எதுக்கு எழுதிட்டு போனாங்க என்றால், புவிதனில் வாழ்நெறி காட்டு, இந்த பூமியிலே மனித வாழ்க்கையில எப்படி நாம் வாழ வேண்டும் என்ற அற வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டி, இதை அலட்சியப்படுத்தினால், புறம் தள்ளினால் சந்திக்கக்கூடிய துன்பங்களையும் எடுத்துக்காட்டி, பரம்பொருள் ராமனுக்கே சிக்கல் வந்ததில்ல, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சிக்கல் தீர்க்க வேண்டிய நிலை இருந்ததில்ல. அப்போ விழிப்பு நிலை தவறிவிட்டால் யாராக இருந்தாலும் துன்பத்தில் சிக்குவார்கள், விதிவிலக்கே கிடையாது. அறிவு தன் விழிப்பு நிலை தவறிவிட்டால் பரம்பொருளை சிக்கல மாட்டோம். செய்தியை மாட்டினா ராமனை மாட்டினான். எனவே அறிவு எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் இதெல்லாம் எடுத்து காட்டி, புவிதனில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டு கதைகள் அவையாம். அதை நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நடந்ததா அது இல்லையா, நடந்திருந்தா என்ன, நல்லா காட்டி உனக்கு என்ன, அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் ராமனாக மாற முடியுமா, அதற்குள்ள பயிற்சிகள் என்ன என்று தேடி செய்தால் இப்பிரிவில் இல்லாவிட்டாலும் என் சந்ததியாவது ராமனாக மாறலாம். இல்லை, கிருஷ்ணனை போல ஒரு தெளிந்த வாழ்க்கை, போருக்கு நின்றுடும் போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி மெய்ஞானம். புன்முருளோடு சண்டை போட்ட ஆளுக்கு 3 பேர் மகாபாரதத்துல. நம்பர் 1 கிருஷ்ண பரமாத்மா, நம்பர் 2 சகாதேவன், நம்பர் 3 சல்லியன். இந்த 3 பேரும் சிரிச்சு சண்டை போட்டாங்க, மற்றவங்க ஒரு டென்ஷன்ல சண்டை போட்டாங்களா. அப்போ யுத்தத்தில் இருக்கிற போது கூட சாந்தமாக நிற்கக்கூடிய பக்குவமே ஞானம் என்றார் பாரதியார். உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி மெய்ஞானம், அதை பெறுவதற்காக வந்தது தான் இதெல்லாமே. அதனால் வேதத்தின் உட்பொருளாய் வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன், வேதித்த அண்டங்கள் உயிர்கட்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். எத்தனை வகையான அண்டங்கள், ஆண்ட்ரோமேடா கேலக்சின்றாங்க, மில்கிவே கேலக்சின்றாங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியாத கேலக்சிஸ் பலது இருக்குன்றாங்க. 1008 மண்டலங்கள் என்று சொல்லி கந்தபுராணத்துல ஒரு குறிப்பு சொல்லுது. ஒரு கேலக்சியிலேயே 10,000 கோடி சூரிய குடும்பம் இருக்குன்னு அறிவியல் பேசுகிறது. ஒரு சூரிய குடும்பத்திலேயே 700 கோடி மைல் மேல ரேடியஸ், ஆரம். இந்த ஒண்ணு பார்த்தால பிரம்மாண்டமா இருக்கு. இது போல 10,000 கோடி ஒரு மண்டலம், அது போல 1008 மண்டலங்கள் சேர்ந்தது யூனிவர்ஸ், காஸ்மாஸ். அதற்கும் சூழ்ந்துள்ளது இந்த பிரபஞ்சத்தின் காந்த களம், அதையும் சூழ்ந்திருக்கிறது எல்லையில்லாத பரவெளி. அப்போ பேதித்த அண்டங்கள், எத்தனை வகையான கோள்கள், நட்சத்திரங்கள், மண்டலங்கள்.
அது மட்டுமா, உயிர்களுக்கெல்லாம் மனிதர்களைத்தான் நம்ம எண்ணி கணக்கு வச்சிருக்கிறோம். அது கூட குறிப்பிட்ட நிரந்தர ஒரு என்ன சொல்லுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குறிப்பு அல்ல அது. ஏன்னா எழுதி முடிக்கிறதுக்குள்ள 4 குழந்தை பேர் வந்திருக்கும், எங்கேயாவது 4 பேர் செத்துருப்பாங்க. அது போக 82 லட்சம் ஜீவராசிகள், ஒவ்வொரு ஜீவராசியிலும் கோடிக்கணக்கான ஜீவன்கள். அப்ப எவ்வளவு ஆச்சு? எனவே பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். ஏன்னா பழுத்த நிலை வரும் வரையில் தான் நீ நான் துவைத்தம், பதமடைந்தோம் ஒன்றானம் அத்வைத்தம். அத்வைதத்துல நான் வேறு இறைவன் வேறு இல்லை. நான் என்பது இல்லை, இறைவன் மட்டுமே இருக்கின்றான். நரன் என்ற சிற்றலை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதலறம் நல்லேக்கம் அறிந்தேன். கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். எங்க பேதம்? அதனால் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். இறைவனே நானாக இருக்கிறான் என்பதை அறிகின்ற போது, இறைவனே எல்லாமாக இருக்கிறான் என்பதை உணர்கின்ற போது, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சரி, இப்ப மகர்ஷியை பார்த்தாங்க. சில பேரு அந்த பெரியவரை நான் பார்த்திருக்கேன்றாங்க. சில பேரு சாமிஜி குரு அப்படின்றாங்க. சில பேர் அந்த 90 வயசு 95 வயசு இருக்கும் அவர் தானே அப்படின்றாங்க. சில பேரு அருட்தந்தை அப்படின்றாங்க. ஆனா யார் மகரிஷி இறைவனாக பார்க்கிறார்கள்? யார் மகரிஷியை இறைவனாக பார்க்கிறாங்க? அப்படி பார்த்தா எவரொருவர் குரு உயரை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இல்லைன்னா கிடைக்காது. அப்ப குரு யார்? சொல்லிடலாம், குரு சாட்சாத் பரபிரம்மம். ஓகே, மாற்று கருத்து இல்லை. மகரிஷி யார்? வெறும் குருவா இல்ல இறைவனா? அதுக்கான விடைதான் இதெல்லாம். கிட்டத்தட்ட 4-5 கவிதைகளில் தான் மகர்ஷி தன்னை யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரே ஒரு புத்தகம், வாழ்க்கை வள உயர்படிகள் 5 அப்படின்னு ஒரு புத்தகம். அதுல மட்டும் ஒரே ஒரு இடத்துல இறைவனாகவே நின்று நான் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உரை நடையில் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்திருக்கிறார் மகர்ஷி. அப்புறம் கவிதைகள்ல ஒரு 4-5 இடங்கள். வேற எங்கேயும் மகர்ஷி நான் கடவுள் சொன்னதும் கிடையாது, தான் உயர்ந்தவர் என்று எங்கேயும் காட்டிட்டதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா வினைப்பதிவால் முன் பின்னாய் உள்ளோம்ட்டார். நான் கொஞ்சம் முன்னாடி இறைவனை மட்டுமே தேடினேன், கண்டேன், அதனுடைய கடமை நான் செய்துட்டு இருக்கிறேன். நீங்க ஒன்றும் குறைவில்லை, என்னை விட நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்குது, பல மடங்கு உயர்ந்தவர்கள். என்ன உங்கள் அறிவு சிதறி கிடக்கிறது பல துறைகளிலே. அதெல்லாம் விட்டு ஒரு துறையிலே ஒன்றை தேர்ந்தெடு, அதில் சேர்ந்து விடு, இந்த உலகத்து சுகங்களில் வாழ்ந்து விடு என்பார் கண்ணதாசன். அது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் சேர்ந்து விட்டால் நீங்கள் என்னை விட இன்னும் உயரமாக போகலாம் என்று தான் மகர்ஷி நம்மை தூக்கி விட்டுருக்காங்களே தவிர நான் பெரிய குருன்னு எங்கேயுமே பேசுனது கிடையாது. இது கூட ஏன் எழுதிச்சாருன்னு சொன்னா, என்னை போல் சில பேர் தேடுவாமல்ல, சாமிஜியை தெரிஞ்சுக்கணுமே யார் சாமிஜி, அப்ப அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய, சாட்சி சொல்ல வேண்டிய கடமையும் குருவுடைய தானே. அதனால் அதற்காக சில இடங்கள்ல குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. எனவே சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். 5 புலன்கள் மூலமாக கடவுளை தேடினாங்க, கண்டவர் உண்டா?
கண்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெறும் மைண்ட் கேம்ஸ். அதை வள்ளுவ பிறந்து அழகா சொல்வார், காணாதான் கண்டானாம் தான் காணான், காணாதான் காட்டுவான் தான் கண்டவாறுன்னு ஒரு அற்புதமான குரல். என்ன அர்த்தம்? தன்னையே காண முடியாதவன் இறைவன், காணாதான் காட்டுவான் தான் காணான். நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்லுவேன் ஒருத்தன். என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். என்ன பொருள் என்று கேட்டோம்னா, பார்த்தவங்க சொல்லல, சொன்னவங்க பார்க்கல அப்படிம்பாங்க. சரி, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கல்ல, பார்த்தவங்க சொல்லல, சொன்னவங்க பார்க்கல. அப்போ பார்க்காதவன் சொன்னது ஏன் நம்புனீங்கன்னு கேட்டேன். பார்க்காதவன் சொன்னதை ஏன் நம்புனீங்க கேட்டேன், பதில் இல்லை. எனவே காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அப்ப இறைவன் தன்னை அறிய வேண்டும் என்று சொன்னால் மனிதனாக வந்து தான் முடியுமே தவிர இறைவன் தன்னைத்தான் அறிய முடியாது. அதனால் இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். ஏன்னா இறைவனால் முடியாத தன்னை அறிகின்ற பாக்கியத்தை பெற்றவன் மனிதன். அப்ப இறைவனை விட உயர்ந்தவன் தானே, இல்லையா? அதனால் சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார், சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே. சுயநிலை என்ன? ஆத்ம நிலை. ஆத்மாவுக்கு மூலம் பரமாத்மா, பரமாத்மா மூலம் சக்தி கலாம், சக்திக்கு மூலம் இறைத்துகள், அதற்கு மூலம் இறைநிலை. எனவே சுயநிலை என்ன? நம்முடைய மூலம் என்ன என்றால் இறைவனே பரிணாமத்தில் எல்லாமாக வந்தது போல் நானாக வந்திருக்கின்றான். சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். அதான் மிகப்பெரிய பேரு. அப்படி சுயநிலையை அகத்து உணர, வெளி உணர முடியாது. அகத்து உணர என்று சொன்னால் நமக்கு உள்ளே தான் உணர முடியும், உள்ளதான் உணர முடியும். ஏன் என்றால் வாழ்க்கை என்பதே, அனுபவங்கள் என்பதே இந்த உடம்புக்கு ஒரு கியூபிக் மெஷர்மெண்ட் கொடுக்க முடியுமா? கனபரிமாணம். அப்படி ஏதாவது ஒரு கணக்கு இருந்துன்னு வச்சுக்கங்களேன், இந்த உடலுக்கு என்ன கனபரிமாணம் வருகிறதோ அதுதான் உடம்பு, அதுதான் வாழ்க்கை, அதுதான் உலகம். ஒன்றும் கிடையாது வேற. சோ எத்தனை அனுபவங்களை நாம் பெற்றிருந்தாலும் எல்லாம் இதுக்குள்ளதான். அப்ப ஒரு மனிதன் அனுபவங்களை இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? பொதுவா தான் சொல்ல முடியும். அவரவர் பிரச்சனைக்கு அவங்க வந்து தீர்வு காண முடியும். ஐந்தறி விலங்குகள் வரைக்கும் இப்படித்தான் எழுதிடலாம், கட்டுரை எழுதிடலாம். ஆனா மனித வாழ்க்கைக்கு என்ன எழுத முடியும் சொல்லுங்க? ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ஒரு சரித்திரம், தனிப்பட்ட சரித்திரம். அதனால் நம்முடைய வாழ்க்கையோ அனுபவங்களோ அடுத்தவருக்கு பொருந்தாது. ஒரு வேலை பொருந்துமா என்றது யார் முடிவு பண்ண முடியும்? அவங்க தான் முடிவு பண்ண முடியும். சொல்வது சொல்லிட்டேன், நல்லதானே கேட்டுக்குங்க, கேட்டதானே விட்டுடுங்க, அவ்வளவுதான். நோ கம்பல்சன், யாரையும் வற்புறுத்த முடியாது. அப்படி சுயநிலை அகத்துணர, லயம் என்பதே ஆன்மா லயமாவது. ஜீவாத்மா நான் தான், பரமாத்மா எனக்குள்ளேயும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்போ என்னுடைய ஜீவாத்மா என்னுள் இருக்கின்ற பரமாத்மாவோட லயமாகி என்னுள் இருக்கின்ற தெய்வத்தோட லயமாக முடியுமே தவிர வெளியில எங்குமே கிடையாது. அதனால் சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே. அவரும் நான் மட்டுமா? எல்லாமே ஒண்ணுதான். இப்படி மகர்ஷி அவர்கள் வேதங்களை படித்ததில்லை என்றாலும் அந்த வேதங்கள் சுமந்துள்ள மறைபொருள் ரகசியங்களை அகக்காட்சிகளாக கண்ட பிறகுதான் வேதத்திலே தத்துவத்தை எழுதினார். இதை பாரதியார் அழகா சொல்லுவார்,
தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். ஊர்வன பரப்பன நடப்பன ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வமே. எழுத்தும் தெய்வம், இந்த எழுது கோளும் தெய்வம். முடிச்சிட்டார். அவ்வளவு ஏன்பா போற? இந்த எழுத்தும் தெய்வம் தான், இது எழுதிய எழுதுகோளும் தெய்வம் தான். அப்படி மகிழ்ச்சியுடைய எழுத்தும் தெய்வீகம், அது எழுதிய அவருடைய அனுபவங்களும் தெய்வீகம். அதை உணர்கின்ற போது எல்லாமாய் பரிணமித்த மறை பொருளின் மாய தோற்றங்களில் நாமும் ஒரு அங்கம். வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். அதாவது பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. வாதி விதைப்பவன் அறுவடை செய்பவன் இருவரும் ஒருமித்தவாய் இருக்கும் காலம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து, ஒரு வசனம் உண்டு. மகிழ்ச்சி அவர்கள் ஒரு கவியில சொல்லுவார், வாதம், வாதி, பிரதிவாதி, நீதிபதி, தீர்ப்பு எல்லாம் ஒன்றாயிருக்கும் இடத்தை அறியணும் என்று ஒரு கவியில சொல்லுவார். எல்லாருமே ஒன்றுதான். எப்படி? நமக்குள்ள அனுபவங்கள் இருக்கு. மனசாட்சி, மனம் என்று ரெண்டா பேசுறோம். மனசாட்சி நமக்குள் இருக்கின்ற ஒரு நீதிமன்றம். ஒவ்வொரு மனிதனின் கருமையமும் தெய்வீக நீதிமன்றம் என்பார் மகர்ஷி அவர்கள். அந்த நீதிமன்றத்தில் அது சொல்லும், இவன் இப்படியெல்லாம் தப்பு பண்றான் என்று மனசாட்சி வாதியாக நின்று வழக்கு தொடுக்கும். பிரதிவாதி யாரு? மனசு. நான் எங்க செய்யறேன், எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க, இல்லைன்னா பிழைக்க முடியுமா, ப்ரொமோஷன் வாங்க முடியுமா, சப்ட் சேர்க்க முடியுமா, எல்லாம் அப்படித்தான் இருக்கும், இவருக்கு நம்ம விவரம் தெரியல அப்படின்னு மனசு ஒரு வாதம் செய்யும். இவர்களுக்கு வாதிப்பதற்கு வக்கீல் யாருங்க? அதுவும் 2 பேரே தான். சாட்சிகள், அதுவும் 2 பேரே தான். நீதிபதி யாரு? இந்த மனதுக்கும் மனசாட்சிக்கும் உட்படுகின்ற இறைநிலை, சுத்தவெளி, அறிவு. அதுக்கு என்ன தெரியும்? ஒரே சட்டம், செயலுக்கு தக்க விளைவு, தீர்ப்பு எழுதிரும். அப்ப எல்லாம் யாரு? எல்லாம் அறிவே. உடலும் அறிவே, உயிரும் அறிவே, அனுபவங்களும் அறிவே, பதிவுகளும் அறிவே, மனமும் அறிவே, மனசாட்சியும் அறிவே, சட்டமும் அறிவே, தீர்ப்பும் அறிவே. ஒரே சுத்தவெளிக்கு என்ன சொல்லுவாரு அப்பரு? ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாதானை 1000 நாமத்தால் நாம் பாடி தெல்லனும் கொட்டோமோ. அவனுக்கு ஒரு பேரும் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. நாம தான் 33 தேவர்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். நாம தான் 1008 பேர் வச்சிருக்கிறோம். அவனுக்கு என்ன பேரு? அதாவது தாய் தந்தையோடு குழந்தை வளர்ந்தால் தாய் தந்தையே அந்த குழந்தை ஒரு பேர் வைப்பாங்க. குழந்தைய பேத்து எங்கேயோ போட்டுட்டு போயிட்டா, அந்த குழந்தைய தெருவிலேயே வளர்ந்தா பார்க்கவங்க அவனுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அந்த பேர் வச்சுக்குவாங்க. அது மாதிரி இறைவன் ஒரு அனாதை, அந்த அனாதைக்கு யார் வேணா பேர் வச்சுக்குவாங்க. அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மா பேர் வைப்பாங்க, அடுத்தவங்க பேர் தான் வச்சு கூப்பிட்டாகணும். அதான் மதங்கள். பேர் வச்சவங்க அனாதைக்கு பேர் வச்ச மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி காற்றுக்கு வேலி போட முடியாத மனிதன், கடலுக்கு மூடி போட முடியாத மனிதன், எங்கும் நிறைந்த அறிவை, எங்கும் நிறைந்த பரம்பொருளை 8 அறைக்குள்ள வச்சு அடைச்சு, இதுதான் கருவறை, இங்கதான் கடவுள் இருக்கிறாரு, இப்படித்தான் கும்பிடணும்னு ரூல்ஸ் போடுறானே, போட்டதுக்கு அர்த்தமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் தெரியறது இல்லை. சம்பிரதாயம் சொல்லி எல்லாவற்றையும் செய்ய வச்சு கட்டாயப்படுத்துகின்ற போது அர்த்தம் தெரியால் பின்பற்றுபவன் முட்டாள்.
அர்த்தம் தெரிந்து பின்பற்றினால் அவன் பக்தன், இரண்டையும் கடந்து விட்டால் அவன் ஞானி. அதனால் சாமியே சொல்லுவாங்க, பொருள் தெரியாமல் சடங்குகளை செய்வதை விட இதற்காகத்தான் செய்கிறோம் என்று பொருள் தெரிந்து செய்வதிலே பலன் அதிகம். அப்படி பக்தி மார்க்கத்துல ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் விளக்கம் சொல்லணும். சொல்ல தெரியலையே பதவி விட்டுட்டு வெளியே போயிடணும். நான் போய் கத்துட்டு வர்றேன், இல்ல தெரிஞ்சவங்களே தலைவராக்கிங்க, இல்லையா தலைவர் பதவி விட்டுருங்க, பிரச்சனையாவது இல்லாம இருக்கும். ஒரு குடன் இன்னொரு குடனுக்கு வழிகாட்டினால் சமுதாயமே குழியில தான் விழுகும். அப்படித்தான் உலகம் போற மதங்கள் செய்துட்டு இருக்கு. அதை எப்படி அறிவது என்ற கருத்து, வேதத்தை யான் அறிந்ததில்லைன்னு சொல்லி மாதிரி சொன்னாங்களே, அது போல முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். சரி, அந்த அனுபவத்தை எப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, நெத்தியடியான ஒரு உதாரணம் சொல்றாரு திருமூலர். இப்போ குழந்தை வீடுகளிலே ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் இருக்கு, மகன் மகள் வளர்த்துட்டு இருக்கிறோம். ஒரு தாய் தன் கணவனோடு பெற்ற சுகத்தை மகள்கிட்ட பேச முடியுமா? அது மாதிரிதான் பையது. சரி, மகள் தெரிஞ்சுக்காம செத்து போயிடுவாளா? இல்லையே. அவளுக்கு திருமணமாகி இல்லறத்தை மேற்கொள்கின்ற போது தாய் பெற்ற அதே சுகத்தை அவளும் பெறுகிறார் இல்லையா? மகளுக்கு தாய் தன் மணலனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே. இதெல்லாம் சுய அனுபவம். கேட்ட நிமக்கு சொன்னா ஆசடு. அதான் அப்படி தெய்வத்தோடு அறிய வேண்டும் என்று சொன்னால் இந்த கண்ணை யூஸ் ஆகாதப்பா, அகக்கண்ணை பயன்படுத்தணும், நெற்றி கண்ணை பயன்படுத்தணும், மூன்றாவது கண்ணை பயன்படுத்தணும். அதுதான் சிவன் சொன்னார், நெற்றி கண்ணை திறந்தால் ஆசைகள் சாம்பலாகும், மன்மதன் சாம்பலாவான். அப்ப நெற்றிக்கண் தவம் செய்து வெற்றி பெற்றால் தானே துரியத்துக்கும் திரேயத்துக்கும் போக முடியும். புலன்களே வெல்ல முடியவில்லை என்று சொல்ல ஞானத்தை எங்க போய் எட்டி பிடிக்கிறது? எனவே இதற்கான வழிவகைதான் தவமுறை, தியானங்கள் என்று எல்லா மத நூல்களும் பேசுகின்றன. தவத்தை பற்றி பேசாத மத நூல் உண்டா பாருங்களேன். எல்லா மதங்களையும் உண்டு. ஏன்னா இறைவனை அறிவதற்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. அக வழியை தவிர புற வழி எதுவுமே பயனாகாது. எத்தனை திசைகளில் இருந்தும் சாமி ஐயப்பா சாமி ஐயப்பான்னு கோவிக்கிட்டு வரலாம். ஆனா சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு திசைதான். எல்லா திசையிலும் படி கிடையாது, ஒரே ஒரு திசைதான். அந்த ஒரே ஒரு திசையில் 18 படி கடக்கணும். கடந்தால் தத்துவமசி, எதை தேடி வந்தாயோ அதுவேதான் நீயாகவும் இருக்கிறாய். அதான் ஐயப்பன் கோயில்ல காட்டுது. அப்போ 5 புலன்களை சீரமைத்து 6 குணங்களை சீரமைத்து 7 உயிர் மையங்களிலே உயிரை அறிந்து 18 படிகளை கடந்தால் 5க்கும் அப்பனாகிய விண்ணை அறியலாம், விண்ணுக்கு மூலமாகிய சுத்தவெளி அறியலாம். அதுவே எல்லாமாக வந்த ரகசியத்தை உணரலாம். தத்துவம் அசி, அதுவேதான் எல்லாமாக இருக்கிறது. எனவே இதை யார் இதெல்லாம் ஏற்படுத்தினாங்க என்றால், இறைவனை எட்ட முடியும் என்று நிரூபித்தவர்கள் ஞானிகளும் சித்தர் பெருமக்களும். அதை அடைவதற்கு துணை செய்பவை ஆலய வழிபாடு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. வியாபாரத்தனம் இல்லாத, சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாத, வணங்குவதற்காக மட்டுமே என்று வேண்டுதல் செய்யாத பக்தி மட்டுமே உண்மையான பக்தி.
இது குடுன்னு கேட்ட அவன் நாத்திகன், அசல் நாத்திகன். ஏன்னா தெய்வத்தை நம்பாதவன் தான் கேட்பான். அதாவது பைபிள் ஒரு அருமையான வசனம் உண்டு. எந்த தந்தையாவது மீன் கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை தருவானா? எந்த தந்தையாவது அப்பம் கேட்கிற பிள்ளைக்கு கல்லை தருவானா? அற்பொருளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு தகுந்த ஈவுகளை தருகின்ற அறிவை பெற்றிருக்கின்ற போது உங்கள் பிதா உங்களிலும் சகல வல்லமை வாய்ந்திருப்பது சந்தேகம் இல்லையே. அவர் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தருவார் என்பதிலே உங்களுக்கு என்ன ஐயம்? உனக்கு தெரிஞ்ச விட அவருக்கு தெரியுமா இல்லையா? எனவே நீ பார்த்து எதை செய்தாலும் சரி என்று ஏற்பதுதான் உண்மையான பக்தியை தவிர எனக்கு அதை கூட இதை கூட கேட்டா உண்மையான அசல் நாத்திகன் இவன் தான். கோவிலை சுற்றுகின்ற நாத்திகன். அவன் இல்லைன்னு போயிட்டான், தொலைஞ்சு போயிட்டான். ஆனா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உயிரை வாங்குறவன் இவன் தான் அசல் நாத்திகன். அடுத்த ஒரு அற்புதமான கவி, அந்த கவியை சொல்லி நிறைவு செய்வோம். அவருடைய விளக்கத்தை அடுத்த அமர்வுகளை பார்ப்போம். இறை உணர்வார் சிலர் முயன்று வேத நூல்கள் மூலம் இவ்விரையே அறிவு என உணர முடியாமல் இறை வேறாய் அறிவு வேறாக எண்ணி எண்ணி எழும் பிணக்கில் புரண்டு புரண்டே மயக்கில் மாழ்வார். இறைநிலையே அறிவாக இயங்கும் உண்மை காண ஏற்றதொரு சாதனைதான் அகநோக்கு பயிற்சி. இறை அறிவாய் உலகாக உயிர்களாய் திகழும் இந்த உண்மை உயிர் மீது மனம் ஒடுங்க ஒளிரும். இந்த ஒரு அற்புதமான கவிக்கான விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். மிகச் சிறப்பான சிந்தனை உரை ஐயா. மகரிஷியுடைய இந்த கவிதையை எடுத்து இன்று ஒரு முழு நேர வகுப்பு அந்த ஒரு கவிதையினுடைய விளக்கமாகவே அமைந்தது. மிகச் சிறப்பு ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்விகள் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, அந்த ஐயப்பன் தத்துவத்தை விளக்குகின்ற போது அந்த 18 படிகளுக்கு விளக்கம் சொன்னீங்களே ஐயா, அது இருக்கா திருப்பி சொல்ல முடியுமா ஐயா? அதாவது 18 படி தத்துவம் இது கீதையிலே அத்தியாயங்கள் 18, குருச்சேத்திர யுத்தம் நடந்த நாட்கள் 18, புராணங்கள் 18, ஆடி பெருக்கு 18, ஐயப்பன் தரிசனத்திலே உள்ள படிக்கட்டுகள் 18. அப்ப இந்த 18 படி தத்துவத்திலே மிக அற்புதமான ஒரு ஆன்மீக அறிவியல் விளக்கம் இருக்கு. இப்போ நம் உடம்புல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 புலன்கள், 6 குணங்கள், பிறகு 7 உயிர் மையங்கள். இதுதான். அப்ப 5 புலன்கள் வாழ்க்கை, 6 குணங்களில் சிக்கிய வாழ்க்கை, இது உயிர் மையங்களையும் அறிய முடியாது, இறைவனையும் உணர முடிவதற்கு வாய்ப்பு தராது. அதனால் முதலில் இந்த புலன் வழி வாழ்க்கையிலே அளவு முறையோடு பயன் கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறணும். 5 புலன்களிலே அளவோடு முறையோடு பயன்படுத்தக்கூடிய பக்குவம். இந்த 6 தீய குணங்கள் இவற்றை சத்குணமாக நற்குணங்களாக மாற்றணும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தால் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, இவற்றெல்லாம் நிறைமனமாக, பொறுமையாக, கற்பு நெறியாக, சகிப்புத்தன்மையாக, மன்னிப்பாக, சமநோக்காக எல்லாம் மாற்றணும். உயிர் மையங்களிலே மனதை வைத்து தவம் ஏற்றணும். அப்படி 5, 6, 11, 7, 18. அப்படி வருகின்ற போது 7வது உயிர் மையம் துரியம், பிரம்மரந்தர்.
கேட்வே டு காட், இறைவனை அறிவதற்கான நுழைவாயில். அப்ப 18 படி கடக்கின்ற போது இறைவனை என்னவாக பார்க்கிறோம்? இந்த உடல் என்ற எல்லையை கடந்து விட்டால் இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத கூட்டாகிய இந்த பிரபஞ்சம். அப்ப 5 பூதங்களுக்கு அப்பனாகிய ஐயப்பன், அவரை தரிசிக்கிறதுக்கு தகுதி பெறுகிறோம் 18 படி கடந்த பிறகு. சரி, இந்த பஞ்சபூதமாகிய ஐயப்பனுக்கு மூலம் என்ன என்றால் தத்துவம் அசி. தத் என்பது இறைநிலை, துவம் என்பது இதுவாக இதுவாக அதுவாக எல்லாமாக யாதுமாய் யாவையுமாய் இருப்பது அதே சுத்த வெளிதான். தத்துவம் அசி, அதுவேதான் நீயாகவும் இருக்கிறாய். அப்ப எந்த ஐயப்பனை அறிவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து 48 மைல் நடந்து 18 படி கடந்து வந்தாயோ, அதே ஐயப்பன் தான், அதே இறைநிலை தான் நீயாகவும் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி. அப்ப இது அறிந்து விட்டால் எனக்கு மட்டும்தான் அகம் பிரம்மாஸ்மியா? வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும் அதேதான். அப்ப தன்னை போல பிறரையும் மதிக்கக்கூடிய பக்குவம் வரும். அப்போ திருக்குறான்ல அருமையான வசனம் உண்டு. ஒரு மனிதனிடத்திலே இறை மாண்பு ஆழமாக பதிந்து விடுகின்ற போது சமுதாயத்தில் பலவீனப்பட்டவருடைய உரிமைகளை பறிக்கின்ற துணிச்சல் வராது என்கிறார் நபிகள். அன்பு வந்தால் எல்லா ஜீவனுக்கும் கருணை செய்யத்தான் தோணுமே தவிர எந்த ஜீவனுக்கும் துன்பத்தை தருவதற்கு மனம் இடம் கொடுக்காது. அதனால் அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. இதுதான் அதனுடைய தத்துவம். சிறப்பையா, மிக்க நன்றிகள். அருமையான விளக்கம். அடுத்து கவிதாம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா குரு அருட்தந்தைய சொன்னீங்க இல்லைங்கய்யா, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒரு பேரு. அப்ப ஞானம் அடைஞ்சவங்களுக்கு தானங்கய்யா அவர் கடவுள்ன்ட்டு உண்மையான குரு. அப்ப எல்லாருனாலையும் அது ஏத்துக்க முடியாது. அப்ப ஐம்புலன்கள்னா என்னங்கய்யா? ஐம்புலன்களை அடக்கி அப்பதான் நம்ம அடைய முடியும். நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் வழியாகத்தானே நம்ம அளவுக்கு அதிகமான அனுபவங்களை பெற்றுட்டு இருக்கோம். அதாவது மெய்வாய் கண்மூக்கு, தாம்பத்தியம், சுவை உணர்வு, வாசனை, பார்வை, ஓசை. இதிலேயே மக்கள் தொலைஞ்சு போறாங்களே. அப்ப இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இது எல்லாமே அளவு முறையோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறணும். அது ஐம்புலன்களிலே அளமுறை. கவிதா மியூட் பண்ணுங்கம்மா, நீ மியூட் பண்ணுங்க. ஃபுல்லா எக்கோ கேக்குது. இல்லையே, நான் தனியாதான் கஜு சாத்திட்டேன். அதாங்கய்யா, ஒரே நோக்கத்தோட சொன்னீங்க இல்லைங்கய்யா, ஒரே துறையில ஒரே நோக்கத்தோட இருக்கணும்ட்டு. அப்ப ஆன்மீக நோக்கத்தோட இருந்தா ஆன்மீக நோக்கத்தோட இருந்தா இறைவனை அடையலாம், குரு அடையலாம். அப்படிதானங்க? நோக்கம் மட்டுமல்ல, அதற்கான பயிற்சி முறைகளை ஏற்றுக்கணும். நல்ல குருவிடத்துல சரியான பயிற்சி இதெல்லாம் எடுத்துட்டோம்னா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ராதாம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. இப்போ கர்ணன் கிட்ட போய் கிருஷ்ணர் உனக்கு என்ன வேணாலும் தரேன் கேளுன்னு சொன்னாருன்னா, அவருக்குள்ள இருந்து கேட்கறதும் அந்த கண்ணன் தான், இந்த இறைவன் தான். ஆமா. அப்ப அவருக்கு என்ன கேட்கணும்னு தெரிஞ்சுதானே கேட்பாரு. அவனாதான் தைரியமா சொல்லிட்டாரு வரம் தரேன்னு சொல்லி. அதாவது பக்குவம் அடைந்தவர்கள் மாறானதை கேட்க முடியாதுமா.
என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பக்தி மார்க்கத்துல இறைவன் கேட்டா தருவான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இறைவனை உணர்கின்ற போது அவங்க எது தேவை என்றாலும் உடனே கிடைக்கும். ஆனா அந்த சமயத்துல கேட்கின்ற ஆசைகளே இருக்காது. அந்த கண்ணசன் வந்து ஐயா, ரொம்ப அருமையா அவருடைய இறைவன் நம்ம கிட்ட வந்து ஏதாவது தரேன்றாரு, அவருடைய ஆட்கொள்ள நம்ம இருக்கோம்னாலே ஆ, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கண்ட்ரோல்ல போயிடுறோம். அப்பதான் நமக்கு ஆ, காட்சியே கிடைக்கும். அதுதான் இல்லைன்னா எப்படி காட்சி கிடைக்கும்? கிடைக்கும். உண்மைதாம்மா, அது, உண்மைதான். ஆம், தொடர்ந்து அந்த அதனால தான் அது கண்ணதாசன் பாடல் சொல்லுங்கய்யா. அது வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவருடைய லைஃப்ல சொல்லும்போது ஒரு காலத்துல நிறைய பசி இருந்தது, சாப்பாடு இல்லை. பிறகு பசியும் இருந்தது, பணம் அது சாப்பிட்ற அளவுக்கு பணமும் இருந்தது. இப்போ பணம் நிறைய இருக்கு, பசி இல்லை என்பாரு. அது மாதிரி இறைவனை அடைகின்ற போது அங்க ஆசைகளே இருக்காது. எல்லாம் அடையக்கூடிய அந்த சிறப்பு வந்துடும் ஞானத்துல. ஆனா கேட்பதுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. அது மாதிரி தான் வாழ்க்கை. நன்றி ஐயா. அடுத்து வர ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, சொல்லுங்கள். ஒரு அழகான குரலை சொன்னீங்க. அதனுடைய ஆழம் கொஞ்சம் அப்படி மக்கள் தெரிஞ்சு, கவிதை நயமுள்ள ஒரு பாட்டு அது. காணாதான் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு. இந்த கான் போட்டு நம்மளுக்கு ஏதோ படுத்துறாரு வள்ளுவர்னு நினைப்போம். அதுதான் புல்லறிவாண்மையில கொண்டு வந்து வச்சாரு. புல்லறிவாண்மைன்னா அந்த புல்லறிவுனா எல்லாருக்கும் தெரியும். அறிவு குறைவாக அல்லது அறிவீனம் உடைய ஒரு அதையே பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை புல்லறிவாண்மை. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு. இந்த அறிவு அற்றவனுக்கு அறிவு காட்ட முயல்பவன் அறிவு அற்றவனால் அறிவற்றவனாய் எண்ணப்படுவான். நான் உனக்கு தெரிய வைக்கிறேன்னு சொல்லி புறப்பட்டு அதுல ட்ரை பண்றாங்களே, அவங்க வந்து அறிவு அற்றவர்களால் அறிவு அற்றவனாக கருதப்படுவார்கள். ஆமா, அறிவு அற்றவன் தான் அறிந்ததே அறிவாக எண்ணுவான். நான் நினைக்கிறதுதான், நான் சொன்னதுதான் அறிவு அப்படின்னு. அது ரெண்டையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி இந்த ஒரே ஒரு குரல்ல புல்லறிவாண்மையில கொண்டு வந்து வச்சிருக்காரு. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. முட்டாள்கள் வந்து அது அஞ்ஞானம். ஆமா, முட்டாள்களின் அதான் யூ ஆர் லிவிங் இன் ஃபூல்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல, அதுதான். அவன் வந்து ஆமா, அதுதான் ஃபூல்ஸ் பேரடைஸ். அவன் வந்து அவனுக்கு போய் நம்ம தெரிய வைக்கணும்னு போயிட்டு அவன் என்ன நினைப்பான், இவன் மூளையே இல்ல இப்ப இந்த சோகால்டு பகுத்தறிவுவாதிகள் பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம எல்லாம் முட்டாள்கள் மாதிரி தெரியும். ஆனா அவங்களுடைய அறிவு தான் கொண்டதுதான் அறிவு, இதுதான் ஒரு பகுத்தறிவு என்ன அவங்க மேடை ஏறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குரல்ல அழகான ஒரு குரல் இது. அத போற போக்குல சொல்லிட்டு போயிட்டீங்க நீங்க. ஒரு அருமையான ஒரு குரல் அது. புல்லறிவாண்மையில கொண்டு வந்து வச்சிருக்காரு வள்ளுவர். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. எப்பவும் போல நன்றி ஐயா. இன்பமே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. ஐயா, ஒரு கேள்விகள் இல்லை போல இருக்கு. எனவே நாங்கள் நிறைவு செய்வோம். ஐயா, வாழ்க வளமுடன். இன்றைய எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் பாகம் 4 இந்த சிறப்பான சிந்தனை உரையை நமக்கு வழங்கி எங்களது கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை கனடாஸ் கையோகா மன்றத்தின் சார்பிலே நாம் ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, வாழ்க வளமுடன். உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம்
வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.